ஈரான் பேங்க் கார்டுகளை இனி ரஷ்யாவிலும் பயன்படுத்தலாம். அமெரிக்க பொருளாதார தடையை தவிடுபொடியாக்கிய ரஷ்யா ஈரான். உலகளாவிய வங்கிகளுக்கு இடையேயான நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்கும் சர்வதேச நிதி அமைப்பான ஸ்விஃப்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு முதல் ஈரான் வங்கிகள் விலக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்நாடு வெளிநாட்டு வர்த்தகத்தில் 1/3 பங்கை இழந்தது. அடுத்ததாக உக்ரைன் மீது போர் தொடுத்ததால் 2022ஆம் ஆண்டு முதல் ரஷ்யாவும் சர்வதேச நிதியமைப்பிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டது. இதனால் உலக நாடுகளுடனான நிதி பரிவர்த்தனை என்பது 2 நாடுகளுக்கும் சிக்கலாக இருந்து வந்தது. இந்த நிலையில் ஈரான், ரஷ்யா இரண்டும் ஒன்றிணைந்து புதிய நிதி பரிவர்த்தனை திட்டத்தை செயல்படுத்தியுள்ளனர். அதாவது ஈரானின் வங்கி அட்டைகள் அனைத்தையும் இனி ரஷ்யாவிலும் தாராளமாக பயன்படுத்தலாம் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் வங்கிகளுக்கிடையேயான வலையமைப்பான ஷெடாப் மற்றும் ரஷ்யாவின் வலையமைப்பான மிர் ஆகியவற்றை ஒன்றிணைத்ததன் மூலமாக இது சாத்தியமாகியுள்ளது. இதன் மூலம் இனி ஈரானியர்கள் ரஷ்யாவிலும் பணம் எடுத்துக்கொள்ள முடியும். எதிர்காலத்தில் ரஷ்ய கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொண்டு கார்டு மூலமாக பணம் செலுத்தும் வசதியும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தை ரஷ்யாவை தொடர்ந்து ஈராக், ஆப்கானிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளிலும் செயல்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.